வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து வெள்ளிக்கிழமை வழக்கமான ஃபாஸ்டிங் டே. அதனால் ஃபாஸ்டிங் தான். இன்றைக்கி இந்த சூப் வந்து என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சூப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி பழம். பப்பாளி எல்லாம் கொடுத்தப்போ மீதி இருந்ததை கொஞ்சோண்டு அடித்து நான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன். குடிக்கிறதுக்கு ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சித்ரா ஊரில் இல்லை, சமையல் வந்து நான் தான் பண்ணேன். வழக்கமாக நான் ரெகுலராக பண்ணுறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் 2 பேத்துக்கு பண்ணுவேன் நான். இன்றைக்கி வந்து ஒரு 12 பேத்துக்கு சமையல் பண்ணியிருக்கோம். முருகா ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கொடுத்ததுனால தீர்ந்துருச்சு. வீடியோக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்றைக்கி புட்டு தான் பண்ணியிருந்தோம், ராகி புட்டு இது பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பழம் வந்து பப்பாளி பழம், ஃப்ரூட் வந்து ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருந்தோம். ஸ்டார் ஃப்ரூட் தீர்ந்துருச்சு. நான் ஃபாஸ்டிங்னால எனக்கு எடுத்து வச்சுக்கல, எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் பீன்ஸ், இந்த கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்க, ராஜ்மான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது, மீடியமாக இருக்கும். இது வந்து இன்றைக்கி இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, அரியல் தான் பெரிய பிரச்சனை. அரிஞ்சிட்டோம்னா சமையல் பண்ணுறது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. முருகன் சூப்பராக பண்ணியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு காமிச்சிட்டோம். இது அதுக்கப்புறம் ஒரு எக்கு. இன்றைக்கி எக்கு வந்து எனக்கு இல்லை, முட்டை வந்து எனக்கு இல்லை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலை உணவு. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னென்னா திருப்பி வந்து லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்டுட்ருக்கிறீங்க. என் லொக்கேஷன் வந்து நான் திருச்செங்கோடுன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நிறைய பேர் சென்னையிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்றீங்க, கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றீங்க, திருப்பூர்லேருந்து கூப்பிட்றீங்க. எனக்கு கிடைக்குமான்ட்டு. இது வந்து நான் வந்து பேஸ்டு திருச்செங்கோடு சுற்றி இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ ஃபுட்டை வந்து அனுப்புறதுங்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அந்தந்த ஏரியாவில் எதாவது கிடச்சதுன்னா சொல்லுங்கள். நானும் கிடச்சதுன்னா வந்து உங்களுக்கு லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். கோயம்புத்தூரில் வந்து ஒரு லிங்க் கிடச்சிருக்கு, அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கோயம்புத்தூர்காரங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை கொடுக்குறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுடைய உணவு. ஓகே.